நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக அண்மை கால பகுதியிலே அரசியல் சூடு அமரத் தொடங்கியிருந்த வேளையிலே மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது ஒரு விவகாரம். இந்த விவகாரத்தின் முழுமையான பகுதியை நீங்கள் பார்வையிட்டால் இது பற்றிய முழுமையான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சிறிது பகுதியை பார்ப்பதன் வாயிலாக உங்களுக்கான முழுமையான தெளிவு கிடைக்காது. இந்த அடிப்படையில் நாங்கள் பேசும்போது மிக அண்மை காலத்திலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று பேசு பொருளாக இருந்தது. பிமல் ரத்நாயகா என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர். அவர் இலங்கையினே மீயுயர் சபையான அதி பாதுகாப்பு மிக்கதும் அதி உயர்ந்த சபையாக கருதப்படக்கூடிய பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை பேசியிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பு கொடுத்தும் பணம் கொடுத்தும் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியதாக ஒரு பெரியதொரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த விமர்சனமானது ஒரு சின்ன விடயம் அல்ல. இலங்கை பாராளுமன்றம் என்பது ஒரு சிறுபிள்ளைகள் விளையாடும் இடம் அல்ல. ஒரு மீயுயர் சபை, மிக மிக உயர்ந்தவர்கள் பேசக்கூடிய சபையாருடைய பாராளுமன்றத்திலே இவர் இந்த கருத்தை சொல்லியிருப்பது என்பது ஒரு சின்ன விடயம் அல்ல. இந்த கருத்தை சொன்னதை தொடர்ந்து சரி விமல் ரத்நாயகத்தானே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி விட்டால் சக்தி டிவியின் நியூஸ்லைன் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஆளுங்கட்சியின் அமைச்சராக இருக்கக்கூடிய, அதுவும் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய கடற்கொள்ளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த விடயத்தை மிக அழுத்தி சொல்லியிருந்தார். பொறுப்போடு இந்த விடயத்தை கூறுகிறீர்களா என்று சொல்லி ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருந்தார். நான் பொறுப்போடு கூறுகிறேன். இலங்கை தமிழரசு கட்சி சாராயம் கொடுத்தது, கசிப்பு கொடுத்தது, பணம் கொடுத்தது. இதை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் கூட தன்னிடம் தெரிவித்ததாக சொல்லியிருந்தார். இந்த இரண்டு விவகாரங்களும் ஒரு சின்ன விடயம் அல்ல. நாங்கள் ஊடகப்பரப்பிலே நடுநிலையாக சில விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டும். எந்த விடயம் என்று சொன்னாலும் சரி. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முதலாவது குற்றச்சாட்டு விமல் ரத்நாயக இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பும் சாராயமும் கொடுத்தது. இரண்டாவது குற்றச்சாட்டு ஆளுங்கட்சியின் அமைச்சர், அண்மை காலத்திலே ஜட்டி அமைச்சர் என்று சொல்லி விமர்சிக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் சொன்ன விடயமானது, பாருங்கள், இலங்கை தமிழரசு கட்சி சாராயம் கொடுத்தது, பணம் கொடுத்தது என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் சாதாரணமான விடயம் அல்ல. சந்திரசேகரன் சொல்கிறார், கடந்த காலங்களிலே ஆளும் கட்சி தான் சாராயம் உள்ளிட்ட விடயங்களை கொடுக்கும். ஆனால் இந்த முறை தமிழரசு கட்சி இந்த சாராயம் உள்ள இத்தியாதி பொருட்களை கொடுத்து தனது தரத்தை தாழ்த்தி கொண்ட விடயத்தை சொல்கிறார். இப்ப இரண்டு விமர்சனங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஒருவர் பாராளுமன்றத்திலும் ஒருவர் அதிகூடிய மக்கள் பார்வையிடக்கூடிய ஊடகத்திலும் கருத்து தெரிவிக்கிறார். இந்த கருத்திற்கு கண்டனமாக பாராளுமன்றத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மாத்திரம்தான் கண்டனத்தை வைத்திருக்கிறார். இதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் இது தொடர்பிலே ஒரு கண்டனத்தை வெளியிடவில்லை. அதே போல இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படக்கூடிய மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன் MA சுமந்திரன் அவர்களும் இந்த கண்டனத்தை வெளியிடவில்லை. ஒரு பதில் கருத்து கூட வெளியிடவில்லை. அல்லாவிட்டால் இவர்களை பகிரங்க சவாலுக்கு கூட அழைக்கவில்லை. பகிரங்க விவாதத்துக்கு வாருங்கள், நீங்கள் சாராயம் நாங்கள் கொடுக்கவில்லை, நீங்கள் கொடுத்தோம் என்று சொல்கிறீர்கள், நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்கிறோம், பகிரங்க விவாதத்துக்கு பொது ஊடகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி சுமந்திரனோ அல்லாவிட்டால் சிவஞானமோ அழைக்கவில்லை. இல்லாவிட்டால் ஏனைய பிரதிநிதிகள் கூட அழைக்கவில்லை. இந்த இடத்திலே இவர்கள் மௌனம் சாதிப்பது என்பது ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப நாங்கள் ஒரு சில இடங்கள்ல, இலங்கையில பெரும்பாலான இடங்கள்ல, வடகிழக்கு போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண மக்கள் சொல்கிறார்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்களை கட்சிகள் மீது. திசை காட்டி அல்லாவிட தேசிய மக்கள் சக்தி சொன்ன வாக்குறுதி செய்யவில்லை என்று சொல்றார்கள், பகிரங்கமாக பேசுகிறார்கள் பேச்சு வழக்கிலே. அதே போல தமிழரசு கட்சி அதை செய்தது என்று சொல்கிறார்கள், அல்லது செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். சம்பந்தன் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள், ஏனைய பிரதிநிதிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். சுமந்திரன் மீது கூட துரோகி என்று சொல்லலாம் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஆனால் ஒரு பொது பரப்பிலே இந்த குற்றச்சாட்டுகள் மக்களால் முன்வைக்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு எழுத்து மூலமாக அல்லாவிட்டால் ஒரு முறைப்பாடாக பெரும்பாலான குற்றச்சாட்டுகளை மக்கள் வாய் மூலமாக முன்வைப்பதை விடுத்து எழுத்து மூலமாக ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிடவில்லை. ஆனால் இந்த தமிழ் அரசு கட்சியின் குற்றச்சாட்டு என்பது மீயுயர் சபையான பாராளுமன்றத்திலும் அதே போல பொது வழியான ஊடக பரப்பிலும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் தொடர்பான ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. இது கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்ற விடயத்துக்கு அப்பால் இந்த சந்தேகங்கள் இவர்கள் கண்டனத்தை வெளியிடாததற்கும் பகிரங்க விவாதத்திற்கு வளைக்காததையும் இட்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்கள் ஒருவேளை நிகழ்ந்திருக்கலாமோ என்ற ஐயம்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்ப ஒருவர் மீது குற்றச்சாட்டை முன்வைச்சால் அவர் பகிரங்க சவாலுக்கு கூப்பிட வேணும், பகிரங்கமா இதை நிரூபிங்க. இப்ப
இப்போ பிமல் ரத்நாயக்கா சொல்லியிருக்கிறார், கட்டுரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சொல்லியிருக்காருன்னா இவங்க தமிழரசு கட்சின்னு சொல்லணும். பகிரங்கமாக நிரூபிங்க. சும்மா வெறுமனே குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை விடுத்து பகிரங்கமாக நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்டன குரலை இல்லாவிட்டால் ஒரு கண்டன அறிக்கையை இல்லாவிட்டால் கூக்குரலை இட வேண்டும். ஆனால் இவர்கள் மௌனம் சாதிப்பது என்பது இதில் ஏதோ ஒரு விடயம் இருக்கிறதா என்று சொல்லி கேள்விகள் தான் எழும்புகிறது. கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்பதற்கு விடயத்துக்கு அப்பால் இந்த விடயத்தின் மீதாக கேள்விகள் அதிக அளவில் எழும்பி இருக்கிறது என்ற விடயமும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. தொடர்பான பதிலை பொதுமக்களிடமே நாங்கள் வழங்குகிறோம். ஒரு கட்சி மீதான குற்றச்சாட்டை நாங்கள் வெறுமனே போடிப்போக்குத்தனமாக முன்வைக்க முடியாது, வெறும்போக்குத்தனமாக கதைக்க முடியாது. இந்த விடயத்திலே பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசிய விடயத்தை அதன் காணொலியை நான் உங்களிடம் இணைக்கிறேன். அந்த சிங்கள காணொலி தொடர்பான தமிழ் விளக்கத்தினை, தமிழ் மொழிபெயர்ப்பினை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்த காணொலி ஒன்றையும் இத்தோடு இணைக்கிறேன். இது தொடர்பாக மக்கள் தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் விடயங்களை பரிசீலித்து என்ன நடந்திருக்கிறது, என்ன விடயம் என்று சொல்லி விடயத்தை உங்கள் மீது ஒரு விளக்கத்திற்காக தந்திருக்கிறோம். இதுவான சரிபிழைகளை இது நிகழ்ந்திருக்கலாமா, நிகழ்ந்திருக்க முடியுமா என்பதை பொதுமக்கள் அறிவார்கள். பொதுமக்களுக்கு அந்த விடயங்கள் நிகழ்ந்திருக்கும் என்று சொன்னால் அந்தந்த ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் அறிந்திருப்பார்கள். இந்த விடயங்கள் நிகழவில்லை என்று சொன்னாலும் அந்தந்த ஊர்களிலே இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த காணொலியை உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய மக்கள் இந்த தீர்ப்பை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். இதுவான சரிபிழைகளை இது நிகழ்ந்திருக்கலாமா, நிகழ்ந்திருக்க முடியாதா என்ற விடயங்களையும் நீங்கள் பின்னூட்டம் வாயிலாக உங்களுடைய தகவலை தெரிவிக்க முடியும். இந்த காணொலியின் இறுதி பாகத்திலே நான் இந்த ஏற்கனவே பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த காணொலியின் பகுதியை இணைத்து விடுகிறேன். இதில் நாங்கள் ஒரு கட்சி மீது சும்மே போடிப்போக்குத்தனமாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. என்று சொன்னால் மக்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் விரும்பி வாக்களித்த கட்சிகள் மீது நாங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த 2 அமைச்சர்கள் தெரிவித்த விடயத்திற்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களும், அதே போல தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், அதாவது மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன், அதாவது சட்டத்தரணி, அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர். இவர் JVP, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்லப்படக்கூடிய இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் விவகாரத்தில் கூட இவர்தான் நீதிமன்றம் சென்று வாதாடுபவர், வழக்காடுபவர். எனவே இவர் இந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும், உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். உயர் நீதிமன்றத்துக்கு சென்று பிமல் ரத்நாயக்கவும் அதே போல கடற்கொலை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சொன்ன விடயங்கள் பொய்யானவை, நிரூபிக்க முடியாதவை, அதாவது நீதிமன்றத்தில் சான்று இல்லாட்டி அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது, பொய் என்று சொல்லி இவர்கள் மீதும் அரசாங்கத்தின் மீதும் பல கோடிக்கணக்கான நட்டகீட்டினை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நான் ஆழமாக பதிவு செய்கிறேன். இனிவரும் காலங்களிலும் இப்படியான குற்றச்சாட்டுக்களை போடிப்போக்குத்தனமாக வெளியிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக இவர்கள் பல கோடிக்கணக்கான நட்டகீட்டினை இந்த அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நிகழவில்லை என்று சொன்னால், அல்லாவிட்டால் இது நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் JVP, அதாவது NPP என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் 2 அமைச்சர்களும் இந்த விடயத்திற்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதை விடுத்து வெறுமனே போடிப்போக்குத்தனமாக கருத்துக்களை முன்வைக்க கூடாது. தேசிய மக்கள் சக்தியின் மீதான ஆதரவு தளம் குறைந்திருக்கிறது என்பது உண்மை. அதே போல எங்களுடைய பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவும் அதிகரித்திருக்கிறது என்பதும் உண்மை. அதே போல உங்களுக்கு சொல்ல வேண்டும், மொட்டு என்று சொல்லப்படக்கூடிய பொதுஜன பெரமுனவின் ஆதரவும் அதிகரித்திருக்கிறது. அது காரணம் இந்த அரசாங்கம் உரிய வகையிலே செயற்படாத விளைவு தான் அந்த விளைவு. இந்த விடயங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரசாங்கம் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே போல தமிழரசு கட்சியினரும் இது தொடர்பிலே தங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டும். வெறுமனே இந்த குற்றச்சாட்டுகளாக வைத்திருக்காமல் இதற்கு கட்டாயம் பதில் வழங்கியாக வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். சட்ட ஜாம்பவான் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்கள் இதுவிலே பேசாமல் இருப்பது இன்னும் சந்தேகங்களை வளர்க்கிறது. நான் இந்த காணொலியின் இறுதியிலே பிமல் ரத்நாயக்காவின் பாராளுமன்ற உரையினையும் இணைத்து விடுகிறேன். இந்த தீர்ப்பு உங்களுடையது. நன்றி அன்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். පිළිගන්න. අපි දන්න දෙයක් තියෙනවා. මොකද්ද ගරු සභාව? දැන් අපිට කියනවා අපි උතුරේ නැති වෙලා. ගරු සභාපතිතුමනි, හුඟක් අය හිතන් ඉන්නවා සමහර පරණ ආචාර්යයොත් ඉන්නවා බයිලා කියන මම දැක්කා අපි උතුරේ නෑ. දැන් නිකන් මේ මහරගම විතර නෑ. මොකද්ද? அப்போது விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லுகிறார், இப்போது நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமையை பார்ப்போம். இப்போது சொல்லுகிறார்கள் சில ஆச்சாரி என்றால் படித்த ப்ரொஃபஸர்மார் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்போது அதாவது வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டோம், அதே நேரம் மகாரகமவில் மட்டும்தான் அரசியல் செய்கிறோம் என்று உத்தரவின், அதாவது யாழ்ப்பாணத்தின் உண்மை நிலை அல்லது வடக்கின் உண்மை நிலைமை என்ன?
වන්නි දිස්ත්‍රික්කයේ අපේ ඡන්ද වැඩි වෙලා වන්නි දිස්ත්‍රික්කය දැනුත් මේ ඡන්ද මේගොල්ලෝ කරේ කොහොමද? කසිප්පු බෙදුවා තමිල්නාඩු සුකච්චි. මම වගකීමෙන් කියනවා. සල්ලි බෙදුවා. මට වඩා මේ മന്ത്രിතුමා එමතුමාලා දන්නවා. කැත්ත අමු ජාතිවාදය කරා මම මේවා වචන. அப்போது அவர் சொல்லுகிறார் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கசிப்பு கொடுத்துத்தான் வாக்கினை பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். தான் பொறுப்புடன் கூறுவதாக கூறுகிறார். காசு கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். அதையும் தான் பொறுப்புடன் கூறுவதாக கூறுகிறார். அதாவது நாங்கள் கேவலமான இனத்துவேசமான அரசியல் செய்துதான் வடக்கிலே தமிழரசு கட்சி இவ்வளவு காலம் வேலை செய்தது என்று சொல்லுகிறார். පාවිච්චි කරා. අපි මොන වගේ පක්ෂ? අපි සතයක් බෙදුවා. අපිට කොච්චර බෙදන්න පුළුවන්ද කරු කතානායකතුමා? நாங்கள் அப்படியான வேலை செய்தோமா? நாங்கள் 1% காசு யாருக்காவது கொடுத்தோமா? வடக்கில் யாருக்காவது கொடுத்தோமா? எவ்வளவு பொய் சொல்லுகிறார் என்று பாருங்கள். இப்போது கூட வெல்லப்படாத சபைகளிலே தங்களோடு வருவதற்கு டீல் அடித்துக் கொண்டிருக்கிறது என்பிபி. கொடுப்பதாக இருந்தால் எங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும்? அப்போது மறுபடியும் சொல்லுகிறேன், நாங்கள் பாதை போடுகிறோம் என்று கூட நாங்கள் அரசியலில் வாக்கு கொடுத்ததில்லை என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையும் போன தடவை ஜனாதிபதி வந்து சொன்னது கூட உங்களுக்கு தெரியும். அதையும் எடுத்து போட்டால் தான் நல்ல. ஜனாதிபதி வந்து சொல்லியிருப்பார், தங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் தாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் என்று. 5000 மில்லியன் தந்திருக்கிறோம் என்று கூட தேர்தல் மேடைகளிலே ஜனாதிபதி முழங்கினார், பிரதமர் முழங்கினார். ஆனால் விமல் ரத்நாயக் இப்போது கேட்கிறார், தாங்கள் பாதை போடுவோம் என்று சொல்லியாவது அரசியல் செய்தோமான. නම් කරපු අපි දැනට අර මොනවාද වෝට් ඔන් account එකෙන් අනුමත කරපු පාරවල් ටිකක් තිබුණා. ඒව විතර අපි කිව්වනම් කිව්වේ. අගමැතිතුමී ඉස්කෝල 10 ගාණක් හදන අපි එක ඉස්කෝලක නමක් කිව්වේ නෑ. அதாவது இவர்கள் சொல்லுகிறார்கள், வடக்கிலே பிரைம் மினிஸ்டர் வந்து கல்வி அமைச்சராக 1000 பாடசாலைகளை செய்கிறார்களாம், அபிவிருத்தி செய்கிறார்களாம், புதுசாக கட்டுகிறார்களாம். ஆனால் அதை தாங்கள் சொல்லவில்லையாம் என்று சொல்லுகிறார். ஆனால் எனக்கு தெரிய யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை கூட கட்டப்படவில்லை. இதுதான் உண்மை. இப்போது கசிப்பு கொடுத்த தமிழரசு கட்சி பிமல் ரத்நாயக்க காட்டம்.